இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு கொண்டாட்டத்திற்கான நாள். இது எதற்காக வந்தது, இதனுடைய காரியங்கள் மூலமாய் நம்ம என்ன அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து பார்த்து கொள்ளலாம்ன்றதுக்காக அதை குறித்து பேசலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னும் வந்து அந்த லென்த் டேஸை வந்து கடைபிடிக்க கூடவங்க இருக்கிறாங்க. தவசு நாட்கள் என்று தமிழ்ல சொல்லக்கூடியதா, அந்த 40 நாட்கள் வந்து நான் உபவாசம் இருந்து ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளணும், நான் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், நான் வந்து இது காஃபி குடிக்க மாட்டேன், நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தங்களை ஆண்டவருக்காய் ஒரு நேரம் எடுத்து அர்ப்பணித்து செய்யக்கூடிய காரியம். இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பட் ஆனா என்னன்னா, அதை வந்து ஒரு சடங்காச்சாரமாக செய்து விடக்கூடாது. ஆனா இந்த நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் வரக்கூடிய வெற்றி பவனி என்பதாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வேத புஸ்தகத்துல. இது 4 சுவிசேஷ நூல்லையும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21வது அதிகாரத்துல முதல் 11 வசனங்கள்லையும், மார்க் 11வது அதிகாரத்துல முதல் 11 வசனங்கள்லையும், லூக்கா 19வது அதிகாரத்துல 28வது வசனத்துல இருந்தும், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரத்துல இதை குறிச்சு இந்த 4 சுவிசேஷ நூட்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பவனியாய் எருசலேமுக்குள் வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இதை வாசிக்கிறதுக்கு முன்பாக மறுபடியுமாக நான் உங்களுக்கு இந்த ஒரு சரித்திரத்தை சொல்லிவிட்டு சென்றால் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஏன்னா அந்த சரித்திரம் வந்து நமக்கு தெரிஞ்சாதான் இங்க மக்கள் என்னவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்தார்கள், எதற்காக வெற்றி பவனியாய் ஓசன்னா என்று ஓலை பிடித்தவர்கள் அடுத்த வாரத்திலே அவரை கொலை செய்யுங்கள் என்று சத்தம் போட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் சரித்திரம் தெரியணும். நான் போன செய்தியில சொல்லும் போது கூட ஒரு சின்னதா ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிட்டு சொல்லி கொடுத்தேன். அதனால இந்த இதுலயும் வந்து மறுபடியுமாக இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு சரித்திரத்தை குறித்து சொல்றேன். மறுபடியும் இஸ்ரவேல் தேச மக்கள் வந்து எகிப்து தேசத்துல அடிமைகளாய் இருந்த போது 400 வருடங்களுக்கு பின்பாக மோசேயின் மூலமாய் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு 430வது வருஷத்துல அவர்கள் கடந்து சிவந்த சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கமாக உள்ள பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்காக ஆண்டவர் அழைத்து வருகிறார். வரும்போது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதனால அங்க வனாந்தரத்துல அவர்கள் அழிக்கப்பட்டு, அதற்கு பின்பாக அவர்கள் அங்கு உள்ள பகுதிகளை எடுத்து கொண்டதுக்கு பின்பாக அவர்கள் என்ன நடத்துறாரு, ஆண்டவர் வந்து அவர்களை வழி நடத்துகிறார். அதற்கு பின்பாக நியாயாதிபதிகளை கொண்டு வழி நடத்துகிறார். அதற்கு பின்பாக தீர்க்கதரிசிகளை கொண்டு வழி நடத்தும் போது மக்கள் என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பின்பாக சவுலை கொண்டும், பின்பு தாவீதும், அப்புறம் சாலமனுக்கு அப்புறமாக தேசங்கள் 2ஆய் பிரிந்து போனதுக்கு அப்புறமா மக்கள் வந்து செல்வ செழிப்பு வந்ததுக்கு பின்பாக ஆண்டவரை மறந்து விட்டு வேறு அந்நிய தேவர்களை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதற்கு அடிப்படை மூல காரணமாக இருக்கக்கூடியவர் தான் சாலமன். சாலமன் வந்து எல்லா இடங்கள்லையும் போய் பொண்ணு கட்டி 300 மனைவிகளும் 700 வைப்பாட்டிகளையும் வச்சதுனால எல்லா இடங்கள்லையும் எல்லா சாதிகள் எல்லா சாமிகளையும் கொண்டு வந்து எல்லா உயர்ந்த இடங்களிலும் அந்நிய தேவர்களை வணங்கக்கூடிய ஒரு விக்கிரக ஆராதனை முறையை இஸ்ரவேல் தேச மக்கள்ல கொண்டு வந்து மக்கள் வந்து தவறி போவதற்கு ஒரு வழியாக இருந்து விட்டார். அதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன சொல்றார், நீங்க எல்லாம் மனம் திரும்பி என்னிடத்துல வரலன்னா உங்களை வந்து வேறு அந்நிய நாடுகள் வந்து உங்களை ஆக்கிரமிக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருடைய சொல்லை யாரும் கேட்காதனால அசிரியர்களை கொண்டு அவர்களை படையெடுக்க வைக்கிறார். அதற்கு பின்பாக தெற்கு பகுதியில் உள்ள தேசத்தையும் பாபிலோனை கொண்டு மொத்தத்தையும் பிடித்து இவர்கள் பாபிலோன் தேசத்திற்கு கீழே அடிமையாகி போயிடுறாங்க. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் வந்து தங்களை விடுவிப்பதற்கு ஒரு இரட்சகர் வரமாட்டாரா என்று கேட்டு ஏங்கி கடைசியில் ஆண்டவர் வந்து அவர்களை விடுதலை செய்து மறுபடியும் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துல வைக்கிறாரு. அதற்கு பின்பாக மக்கள் ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். பின்பாக மொத்த தேசமும் எதன் கீழே போயிருது, ரோமாபுரி பேரரசின் கட்டுப்பாட்டுல வந்துருது. ரோமாபுரி பேரரசு என்னன்னா உலகத்திலேயே பெரிய ஒரு ஆளுகை உள்ள ஒரு சக்தியாக மாறிவிடுகிறது. சீசர் என்பவர் கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்துல என்ன சொல்லுவாங்க, எல்லா சாலைகளும் ரோமபுரியை நோக்கி போய்கின்றிருக்கிறது, ஆல் ரோட் லீட்ஸ் டு ரோம் என்று சொல்லக்கூடியதாக எல்லா பக்கத்துல இருந்து எல்லா
ரோடு போட்டது எல்லாம் பண்ணது எல்லாமே வந்து ரோமாபுரி பேரரசின் கீழே தான் பண்ணாங்க. அப்ப சீசர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா இருந்து இவர்களை அடக்குமுறையில ஆண்டு கொண்டிருக்கும் போது மக்கள் மறுபடியுமாக தங்களை ரட்சிப்பதற்கு, தங்களை விடுதலை செய்வதற்கு ஒரு ரட்சகர் வரமாட்டாரா? இப்படி நம்ம இந்த சீசரனுடைய ஆட்சியின் கீழே நம்ம இவ்வளவு கொடுமையின் கீழே அனுபவிச்சு கொண்டிருக்கிறோமே, நம்மளை விடுதலை பண்ணி இவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டாரான்னு ஒரு ரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய ராஜ்யத்தை நிரூபிப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன, மக்களுக்கு அப்பத்தை பெருக்கி கொடுக்கிறாரு, சுகமில்லாதவர்கள் குணமடைகிறார்கள், வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள், பேய் பிடித்தவர்கள் இதாகி போறாங்க. நீங்க யோவான் 12வது அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கு. யோவான் 11வது அதிகாரத்துல மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து பெரிய அதிசயம் செய்தது. அதனால் இவர்தான் மேசியா, இவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று மக்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்ததாக. நீங்க யோவான் 11வது அதிகாரத்தில் இந்த ஒரு வசனம் வாசிங்க சிஸ்டர். யோவான் 11, யோவான் 12, அதாவது யோவான் 11ல லாசருவை இது பண்ணதுக்கு அப்புறம், உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் யோவான் 12வது அதிகாரத்துல 17வது வசனம் வாசிங்க. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து, நல்ல கவனிங்க, அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள், அவரை எதிர்பார்த்து போறாங்க. இப்ப என்னன்னா, இந்த ஆண்டவர் வரும்போது பவனி வரப்போகிறார், வெற்றி பவனி வரப்போகிறார் என்று சொல்லும் போது அவரை எதிர்பார்த்து வருவதற்கு காரணம் என்ன? இங்கே மரித்து 3 நாள் உயிரில்லாமல் கல்லறையில் இருந்த, அழுகி போன நிலைமையில் இருந்த லாசருவை மீண்டுமாய் உயிரோடு எழுப்பி வர வைத்த அவ்வளவு வல்லமையுள்ள ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். இவர்தான் நம்மை ரட்சிக்க வந்த மேசியா. இவர் என்ன செய்ய போகிறார்? நம்ம விடுதலை செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? சீசருடைய ஆட்சியை முடிவு செய்துவிட்டு யூத ஜனங்களினுடைய ஆட்சியை கொண்டு வந்து இவர் யூதர்களுடைய தேவனுடைய ராஜ்யமாகிய தேவ ராஜ்யத்தை கொண்டு வந்து வைக்க போகிறார் என்று சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இந்த பண்டிகை நாட்கள்ல மக்கள் இருக்கிறாங்க. புரிஞ்சுதா? என்னது, ஆண்டவர் முன்னாடி பவனி வரப்போறதுக்கு முன்பாக இந்த காரியங்கள். இந்த யூதர்களா இருந்தவங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24 26 வரை உள்ள வசனங்கள்ல 70 வாரங்கள் என்று சொல்லக்கூடிய 70 வாரங்களை குறித்து சொல்லும் போது 69 வாரங்களை குறித்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் என்ன? ஆண்டவராகிய மேசியா பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு 69 வாரங்கள் கழித்து அவர் எருசலேமுக்குள் பவனி வருவார் என்று சொல்கிற தீர்க்க தரிசனமும் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு என்ன நடக்கணும்? எருசலேம் எடுத்து கட்டப்பட வேண்டும். அந்த எருசலேம் எடுத்து கட்டப்படுவதற்கு என்ன செய்யணும்? கோரேசுவின் மூலமாய் அங்கு ஆலயத்தை எடுத்து கட்டுங்கள் என்று ஆணை பிறப்பிக்க வேண்டும். அந்த ஆணை பிறப்பித்த காலத்திலிருந்து 69x7 வருஷங்கள் என்று சொல்லக்கூடியதாய் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. ஆண்டவர் 430 வருஷம் கழிச்சு பவனியாக வரப்போகிறார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனமும் இங்கு நிறைவேறுகிறது. ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் வரப்போகிறார், எங்களை ரட்சிக்கிற ரட்சகர் வரப்போகிறார். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது? இந்த ரட்சகர் எப்படி தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை நிறுவ போறாருன்னு தெரியாது. இப்ப அவர் வரப்போறார். இப்ப மத்தேயு 21வது அதிகாரத்துல முதல் 11 வசனங்கள் வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்த போது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அவன் அனுப்பி விடுவான். அவர்களை அனுப்பினார்.
அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆமென். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒலிவ இதுல இருந்து மலையிலிருந்து கீழே மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் சொல்ற இடத்துல இருந்து இறங்கி இங்கு வரப்போகிறார். வரப்போறதுக்கு முன்பாக என்ன சொல்றாரு, நீ போய் ஊருக்குள்ள போ, 2 பேர் அனுப்பிச்சு ஊருக்குள்ள போ, ஒரு கழுதையும் ஒரு கழுதை குட்டி இருக்கும், நீ அவங்க கிட்ட போய் இந்த கழுதை குட்டியை கலட்டிட்டு எடு. அப்ப யாராவது உன்கிட்ட கேட்டான்னா நீ என்ன சொல்லணும், இது ஆண்டவருக்கு தேவையாய் இருக்கிறது என்று நீ சொல்லு. ஒருவரும் ஏறி இராத கழுதையை எடுத்துக்கொண்டு நீ இங்க வா. அப்ப அவன்கிட்ட சொன்னேன்னா அவன் சரின்னு சொல்லிடுவான், அனுப்பிச்சிருவான். ஏன் கழுதை முதலாவது? அதாவது ஒரு வெற்றி பவனி வரும்னா முதலாவது வெற்றி பவனி வருகிறவர்கள் எதுல வருவாங்கன்னா அந்த காலகட்டத்துல குதிரையில தான் வருவாங்க. குதிரையில வந்த அரசர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரனேஷன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் போருக்கு போய் வெற்றி பெற்றி வரும்போது அவன் அரசனாக முடிசூட்டுவதற்கு இல்ல அவனை ஒரு பெரிய ஒரு பவனி மூலமா ஒரு பரேடு வச்சு அவனை கொண்டு வச்சு அவனை இவன் தான் ராஜா என்று சொல்ல வேண்டும் என்றால் அவன் வரும்போது குதிரையில வருவான். ஏன்னா குதிரை வலிமை மிக்கது, குதிரை வெற்றியை காட்டக்கூடியது, அதனால வெற்றி பவனி. ஆனா இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு, முதலாவது கழுதையை எடுக்கிறார். காரணம் என்னவென்றால் சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் என்ன, ஒருவரும் ஏறியிராத அந்த கழுதையில வரப்போறார். அந்த சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது என்னன்னா, இந்த ராஜா எதற்காக கழுதையில் வருகிறார் என்றால் இவர் வெற்றி பவனி வர்றாரு. ஆனா வெற்றி பவனி என்ன மாதிரியான வெற்றி பவனி? இது மக்களை ரட்சிப்பதற்காக வரக்கூடிய வெற்றி பவனி. இது எதற்கான வெற்றி பவனி? இது யுத்தத்துல ஜெயிச்சதுக்காக இல்ல, என்னத்தினால ஜெயிச்சது? இது மக்களை ரட்சிப்பதற்காக வருவதற்காக. நீங்க சகரியா புஸ்தகம் தேடினீங்கன்னா இப்படி வாங்க, மத்தேயில இருந்து இப்படி ரிவர்ஸ்ல போனீங்கன்னா மல்கியாக்கு அடுத்த புஸ்தகம் சகரியா. அது ரொம்ப ஈஸி இப்படி போறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இப்படி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா இப்படி போனீங்கன்னா ஈஸியா வந்துடும். எப்படி மத்தேயில இருந்து மல்கியா, அப்புறம் இன்னொரு 4 பக்கம் தள்ளினீங்கன்னா சகரியா வந்துடும். சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும்போது இது ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருப்பதை நீங்க பார்க்க முடியும். வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் என்னவரு ரட்சிக்கிறவரும். இந்த ராஜா எதற்காக வருகிறார்? உங்களை ரட்சிப்பதற்காக வருகிறார். களிகூறு, கம்பீரி, ஆர்ப்பரி. ஏனென்றால் உங்களை ரட்சிப்பதற்கு நீதியுள்ள ஒரு ராஜா கழுதையின் மேல் புறப்பட்டு வருகிறார். அப்ப கழுதை என்ன? இது வெற்றியாக வரக்கூடியது இல்ல, ஆனா வெற்றி பவனியில உபயோகப்படுத்துறார். இதுல என்னன்னா கழுதை அவ்வளவு ஒன்னும் புத்திசாலி மிருகம் இல்லை. கழுதை ரொம்ப கொஞ்சம் லோ லெவல் தான். நம்மளும் இப்ப யாரையாவது திட்டுன்னா போடா அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அது ஒண்ணுக்கும் உதவாதவன். இந்த கழுதை என்னன்னா இதுல ஒரு விசேஷம் பாருங்க, யாரும் ஏறாத கழுதை. இந்த கழுதை என்ன பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கிற கழுதை.
நம்ம எல்லாருமே அப்படித்தான். முதல்ல நம்மளுடைய கட்டுகள்ல இருந்து விடுதலை பண்ணணும். ஆண்டவர் நம்மகிட்ட வந்து ஏறுறதுக்கு நம்ம கட்டுகளை விடப்படணும். கட்டுகளை விடப்பட்டு அந்த கழுதை வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த கழுதையில ஏறுறாரு. ஆனா என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது ஆண்டவருக்கு ஒரு கழுதை தேவை. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் கழுதையைத்தான் தேடுறாரே ஒழிய புத்திசாலியை ஆள தேடல. நிறைய பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, டாக்டருக்கு படிச்சவங்க, அந்த இது படிச்சவங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி காரியங்கள் செய்யறது ஆண்டவருக்காக பண்றதுன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பாக்குறாரு, கழுதையைத்தான் பாக்குறாரு. நீங்க யாராவது என்னையெல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும்னா நீங்க பாருங்க, நீங்க ஆண்டவரை சுமக்க முடியுமா பாருங்க, கழுதையா இருக்க சரியான்னு பாருங்க. என்ன பாஸ்டர் கடைசியில இப்படி கழுதையா இருக்க சொல்றீங்க? ஆண்டவர் உட்கார்ந்து இருந்தா அது போதும் தானே. அப்படிப்பட்ட ஒரு மிருகமா அந்த கழுதை மேல ஏறக்கூடியதா வர்றாரு. முதலாவது யாரும் ஏறாத அந்த மாதிரி ஒரு கழுதையில வர்றாரு. இப்ப நீங்க வந்து அப்படி ஒரு கழுதையா இருந்தா உங்க மேல ஏற ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ரெண்டாவது, மக்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய துணிகள் எல்லாவற்றையும் கீழே போட்டு குருத்தோலையை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆட்டுகிறார்கள். இந்த குருத்தோலை என்பது என்ன? அதாவது ஒரு ராஜா வெற்றி வரும்போது அவர்கள் காட்டக்கூடியதுதான் இந்த குருத்தோலை. என்ன, பயங்கரமா வெற்றி பெற்று வருகிறார் அப்படின்னு காட்டுறதுக்கு தான். இந்த குருத்தோலையை பழைய ஏற்பாட்டிலே நீங்க பார்க்க முடியும். லேவியர் ஆகமத்துல வந்து இந்த 7 பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம் 23வது அதிகாரத்துல. இந்த லேவியர் ஆகமம் 23வது அதிகாரத்துல எல்லா பண்டிகைகளையும் எப்படி கொண்டாட வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த டாபர்நாக்கிள் என்று சொல்லக்கூடிய ஆசரிப்பு கூட பண்டிகையை வந்து சொல்லக்கூடிய காரியத்துல 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை குறிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அதை வாசிங்க. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றில் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. போதும். அதான் என்ன சொல்றாங்க, ஓலையை கொண்டு வந்து நீங்க ஆண்டவருக்கு காட்டுங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க அந்த அவங்க யூதர்கள் கொண்டாடுகிற பண்டிகை என்ன, அவங்க தனியா போய் ஒரு கூடம் கட்டி அந்த கூடத்துல இருக்கணும். அந்த கூடாரத்தை வந்து மூடுறதுக்கு இந்த ஓலையை வச்சு இதை வச்சு மூடிக்கோங்கன்னு. இந்த ஓலையை தான் வந்து ஆட்டக்கூடியதா. அதே போல சாலமன் ராஜா வந்து அவருடைய இதுல வந்து ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஓலையில வந்து செஞ்சக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கு. இந்த ஓலை வந்து என்னன்னா, யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர் அல்லாத மக்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன, இது வெற்றிக்காக காட்டக்கூடிய ஒரு காரியம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஓலையில இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இது ஆண்டவருக்கு பாதத்திலையும் போடுறாங்க, இதுவும் காட்டுறாங்க. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த ஓலையை வந்து இன்னொரு காரணம் இருக்கு, அது கடைசியா நான் செய்தி முடிக்கும் போது சொல்லித்தரேன். இப்போ ஆண்டவர் இந்த கழுதையில ஏறி இங்க வரும்போது அவர்கள் எல்லாரும் கூடி நின்று என்ன கத்துறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஓசன்னாங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? நம்ம பாட்டு மட்டும் தான் பாடுவோம் பாஸ்டர். ஓசன்னா ஓசன்னான்னு பாட்டு பாடுவோம், ஆனா அர்த்தமெல்லாம் கேட்கக்கூடாது பாஸ்டர். ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும், இப்பொழுது எங்களை ரட்சியும். லார்ட் சேவ் மீ. அதாவது நல்லா கவனிங்க, இது என்னன்னா 118வது சங்கீதத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம். இத முதல்ல சொன்னது வந்து சகரியா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்க தரிசனம். 450 இருந்து ஏறக்குறைய 450-500 வருஷங்களுக்கு முன்பாக சொன்னக்கூடிய காரியம். இப்போ அவர்கள் கூடி நின்று சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, சங்கீதம் 118, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இதை நம்ம நிறைய அடிக்கிறதுக்கு சொல்லுவோம், ஆனா இது எந்த காரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறத மறந்துடுவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மனமகிழ்ந்து களி கூறுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனா எதற்காக சொல்லப்பட்டது? அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். அதுதான் ஓசன்னா. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும்,
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் போதும். அதாவது இந்ததான் அங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னா, எங்களை ரட்சியும். ஆண்டவரே எங்களை ரட்சியும். எங்களை ரட்சியுங்கிறது வந்து ஜெபமா தானே இருக்கணும். அது எப்படி வெற்றி பவனியா இருக்க முடியும்? யோசிங்க. ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா. நமக்கு பாச தெரியாது. ஓசன்னாங்கிறது எபிரேய பாசை. அதனால நம்ம வந்து நம்மளும் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்றோம். அவங்களுக்கு பாச தெரியும். இப்ப தமிழ்ல கத்திருந்தாங்கன்னா எப்படி சொல்லுவான்? தாவீதின் வம்சாவளியில் வந்தவரே எங்களை ரட்சியும் கத்துறாங்க. எங்களை ரட்சியுங்கிறது ஜெபமே. பிற எப்படி சந்தோஷமா கொண்டாட முடியும்? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போய் மக்களை மீட்பதன் மூலமாய்தான் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்பது அவருக்கு தெரியும். அதனால தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக மக்கள் இங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே உமக்கு ஓசன்னா, என்ன? எங்களை ரட்சியுங்கள் ஆண்டவரே, எங்களை ரட்சியுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். என்ன மக்களுக்கெல்லாம் என்ன வருது? ஆண்டவரே நீங்க எங்களை விடுவிக்க போறீங்க. சீசருடைய கரங்கள்ல இருந்து நீங்க எங்களை விடுவிக்க போறீங்க. நீங்க உயிரோட மரித்தவனை உயிரோட எழுப்பினவங்க. நீங்க 5 அப்பத்தை 5000 புருஷர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தவங்க. நீங்க குணமில்லாதவர்களை குணப்படுத்தினவங்க. பிசாசு பிடிச்சவங்களை விடுதலை செய்தவங்க. நீங்க தான் எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். எங்களுடைய அந்த கட்டுகள்ல இருந்து, இந்த ரோமாபுரி பேரரசு கட்டுகள்ல இருந்து, இந்த மாம்சமான எங்களுடைய கட்டுகள்ல இருந்து எங்களுக்கு விடுதலை செய்யுங்க. அதற்காக உங்களை நாங்க ராஜா போல நீங்க பவனி வருகிறோம். நீங்க பவனி வர்றீங்க. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை, நீங்க கழுதையில வர்றீங்க. என்ன நீங்க மனத்தாழ்மை உள்ளவரா கழுதையில வர்றீங்க. நீங்க வந்து இதா வரல. ஆனாலும் நீங்க எங்களை ரட்சியுங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் சேர்ந்து சத்தம் போடுறாங்க. இப்ப இங்க நீங்க லூக்காக்கு வந்தீங்கன்னா இது புரியும். ஏன்னா லூக்கா எழுதின 19வது லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல இதை குறிச்சு நீங்க இங்க பார்க்க முடியும். நீங்க 39வது 40வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். உம்முடைய சீஷர்களை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப என்ன சொல்றாங்க? இவர் ஒன்னும் செய்யல. என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் ஒன்னும் செய்யல. அவர் இன்னும் ஒன்னும் பெருசா பண்ணவும் இல்லை. அதுக்குள்ள இவங்க வந்து ஏன் இந்த பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு விரல வச்சுட்டு யோவான் 12வது அதிகாரம் 19வது வசனம் வாசிச்சீங்கன்னா இந்த முழு பகுதியும் தெரியும். மொத்த கதையும் தெரியும்னா எல்லா சுவிசேஷம் வாசிச்சீங்கன்னா தான் புரியும். யோவான் 12:19. இந்த பரிசேயர்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு பாருங்க. அங்க வந்து என்ன சொல்றாங்க? அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டே என்றார்கள். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். போதும். அதாவது என்னன்னா, இவன் ஒண்ணுமே செய்யல, ஆனா மக்கள் இவன் பின்னாடி போறாங்க. என்ன ஆயிடுச்சு? இங்க வந்து சீஷர்களை பார்த்து நீங்க அதட்டுங்க. ஏன்னா இவங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கு என்ன, இவர் ஒண்ணு இன்னும் செய்யல. இவர் இன்னும் ரோமாபுரி பேரரச ஒண்ணும் பண்ணல. இவர் வர்றாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன நினைச்சிட்டாங்க? இவர் என்ன கூட கொஞ்சம் பேரை வச்சு இப்ப இந்த அரசியல்வாதி எல்லாம் காசு கொடுத்து ஆளை கொண்டு வந்து அன்னை வாழ்கன்னு கோஷ போறான்ல, அந்த மாதிரி இவர் சீஷர்களை வச்சு கொண்டு தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியும், கர்த்தருடைய நாமத்துல வர்றவன் ஆசீர்வதிக்கப்படுறவன், அப்படி இப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லோரும் சத்தம் போடுறத பார்த்து பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? அதட்டி அவங்கள அமைதியா இருக்க சொல்லு. ஏன்னா அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, நீ இன்னும் ஒண்ணுமே பண்ணல, ஆனா உன்னைய ரட்சகர் என்று சொல்லுகிறார்கள், நீ இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு?
இவங்க சத்தம் போடலைன்னா இந்த கல்லுகளே துதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எருசலேமை பார்த்து அவர் அழக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பவனி வரும்போது, ஒருவரும் ஏறாத கழுதையில ஏறி எல்லாம் வரும்போது எல்லாம் என்ன பண்றாங்க? தாவீதின் குமாரனை எங்களை ரட்சியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை ஏற்றுக்கொண்டு அதன் பின்பாக நடந்து செல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதற்கு பின்பாக என்ன நடக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போறாரு. எருசலேம்ல போய் தேவாலயத்துல என்ன பண்றாரு? அங்க பணம் மாற்றக்கூடிய தேவாலயத்தை வந்து கொள்ளையடிக்கிற கும்பல் இருக்கிறத பார்த்து இதெல்லாம் எடுத்து போட்டு மேசையெல்லாம் தள்ளி விட்டு அங்க ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு விட்டு என்ன பண்றாரு? எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவங்களெல்லாம் துரத்துறாரு. எல்லாரும் கேட்கறாங்க, என்ன ஒரு அதிகாரத்துல நீங்க இதை செய்றீங்க? என்ன ஒரு காலகட்டத்துக்காக இதை செய்றீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய, அவங்க என்ன எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? இப்போ வந்தாரு தேவாலயம், இது தேவனுடைய ஆலயம், இது இங்க வந்து பணம் பண்றவனும் இவன் அயோக்கியனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது மற்றவர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க? இவரு உண்மையிலே ராஜ்யத்தை கொண்டு வர போறாருன்னு சொல்லி. ஆனா இவர் பிடிபட்ட உடனே மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க? இவரு வேலைக்கு ஆக மாட்டாரு. யூதாஸ் காரியத்தை எதற்காக காட்டி கொடுத்தான்? இவரு ரோமாபுரி பேரரசை கவுத்தி விட்டு தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவாரு, இவர் வந்து ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனா இவரை என்ன செய்யறாரு? நீ எதிரிகளை சிநேகி, எப்படி உன்னை நிந்திக்கிறவனை நீ சிநேகி, நீ அவனுக்கு உதவி செய்யின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இவர்னால நமக்கு ரட்சிப்பு வராதுன்னு சொல்லிதான் அவரை காட்டி கொடுக்க முற்பட்டான். அவரை காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துவனுடைய இதுக்கு போய் பரிசேயரை போய் அவங்க இதுல போய் இருக்கும்போது என்ன சொல்றாங்க? பிரதான ஆசாரியர்கிட்ட மற்றும் பிலாத்துட்ட போகும்போது மக்கள் எல்லாம் கூடி வந்து என்ன செய்யறாங்க? crucify him, இவரை சிலுவையில் அறை, சிலுவையில் அறைன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. யாரு? ஒரு வாரத்துக்கு முன்பாடி குருத்தோலைய வச்சுட்டு எங்களை ரட்சியும் எங்களை ரட்சியும் சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி குதிச்ச அதே கூட்டம் அடுத்த வாரம் என்ன பண்ணுது? இவரை சிலுவையில் அறைன்னு சொல்லுது. நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு இந்த சரித்திரம் புரியலன்னு வைங்களேன், நம்ம என்ன நினைப்போம்? இது என்னமோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு போயிரும். நமக்கு என்ன புரியணும்னா, அவர்கள் எதிர்பார்த்தது மாம்சமான ஒரு பூமிக்கு அடுத்த ஒரு ராஜ்யத்தை. அவர்களை கொடுமைப்படுத்தியது ரோமாபுரி பேரரசு. அவர்கள் அந்த ரோமாபுரி பேரரசுல இருந்து விடுதலை செய்யறவர் வரணும்னு தான் எதிர்பார்த்தாங்களே ஒழிய, ஒரு நித்திய உடன்படிக்கையாய் எப்பொழுதும் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்குள்ள நீங்க வருவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை அந்த காலகட்டத்தில் இருக்க மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. நீங்களும் நானும் இருந்திருந்தா கூட நம்மளும் அப்படித்தான் எதிர்பார்த்திருந்திருப்போம். ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்தது, ஏன்னா அவங்க, நீங்க தயவு செஞ்சு நன்றாக பாருங்க, 1000 வருஷங்களாக சாலமோனுக்கு பின்பாக அவர்கள் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு ராஜ்யங்கள் வந்து அவர்களை தொந்தரவு பண்ணி அவர்களை பிடித்து கொண்டு போனது, அவர்கள் சிறையிருப்புல போனாங்க. எல்லாம் வந்தப்பையும் அவர்களை விடுவித்தது மாம்சமான ஒரு காரியம். அதனால இப்பொழுது அவர்கள் இவர்களை ஆளுகிறவர்கள் அலெக்சாண்டர் த கிரேட் வந்து அதற்கப்புறம் அவர்கள் கிரேக்க ராஜ்யத்துக்கு பின்பாக ரோமாபுரி ராஜ்யம் வந்ததுக்கு பின்பாக ரோமாபுரி பேரரசை கவித்து விட்டு இன்னொரு ராஜா வரப்போகிறார். அந்த ராஜா இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்தார்கள். அதற்காகத்தான் அவர் பின்னாடி வந்து நின்று குருத்தோலையை காட்டி நீங்க தான் எங்களை ரட்சிக்க போறீங்கன்னு சொல்லி மாம்சமான ராஜ்யத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனா அவரோ அதை செய்யவில்லை என்ற உடனே அவரை சிலுவையில் அறை என்று சொல்லி இவர்களும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து பரிசேயர்களோடு சேர்ந்து அவரை சிலுவையில் அறைன்னு சொன்னாங்க. சிலுவையில் அறையப்பட்டார். பின்பு உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தாம் யார் என்பதை காட்டி கொடுத்தார். அதற்கு பின்பாக இன்றைக்கு நம்ம இருக்கிற 2017வது வருஷம் வரைக்கும் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாய் நம்மளோட இருக்கிறார்.
இன்றைக்கு நமக்கு எதுக்கு குருத்தோலை? ஏனென்றால் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இன்னொருக்கையும் சொல்றேன், நம்ம வாழுகிற கிறிஸ்தவத்தில் நம்ம வாழுகிற இந்த நேரம் இருக்கு பாருங்க, இத மாதிரி ஒரு அற்புதமான நேரம் எப்பயுமே கிடையாது. நான் பைபிள் வாசிச்ச வரைக்கும் இது வரைக்கும் பின்னோக்கி பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. நிறைய இடங்கள்ல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கூட புரிய முடியாத ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஆண்டவரை கொலை செய்யுங்க, சிலுவையில் அறைங்கன்னு சொன்ன கூட்டத்துல நம்மளும் இருந்தா நம்மளும் சேர்ந்தா அடிச்சிருப்போம். ஏன்னா நமக்கு அந்த ஞானம் கிடையாது. ஆனா இன்றைக்கு நம்ம வாழுகிற நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள். நமக்கு என்ன ஒரே ஒரு பெரிய வருதுன்னா, ஆண்டவர் வரப்போகிறதையும் நமக்கு விலக்கி காட்டிட்டார், எதிர்காலத்தையும் நமக்கு விலக்கி காட்டிட்டார். வெளிப்படுத்தின விஷயம் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. அதாவது வெளிப்படுத்துதல் அப்படின்னா என்ன? ஏற்கனவே ஆண்டவருடைய காலகட்டங்கள்ல நடந்து முடிந்தவைகளை நமக்கு திரையிலிருந்து எடுத்து காட்டுறது, புதுசா உருவாக்குறதுல ஏற்கனவே நடந்தது. ஏன்னா ஆண்டவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுது? உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று. அதனால ஆண்டவருடைய காலண்டர்ல எல்லாமே முன்னாடி நடந்துருச்சு. நமக்கு அதை கொஞ்சம் திரைச்சீலை விலக்கி காட்டிட்டார். இப்ப இது வரைக்கும் நடந்தது, தானியேல் மூலம் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு, சகரியா மூலம் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு, சங்கீதக்காரன் மூலமா ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். சங்கீதக்காரன் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் இன்னொரு காரியம் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் இந்த கண்ணோட்டத்துல வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 22 வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது சொன்ன சங்கீதம் என்ன? என் தேவனே, அதெல்லாம் கரெக்டா வசனம் சொல்லிடும், அது நம்ம கேட்டு கேட்டு பழக்கம் இல்ல. அது வந்து சங்கீதம் 22, சரியா? ஆண்டவர் சிலுவை மரணம். சங்கீதம் 23 யோசிச்சு பாருங்க, அவர் என் மேய்ப்பர், அவர் என்னை அவர் நம்மளை ரட்சிக்கிறவரா. சங்கீதம் 24 என்ன? யார் இந்த ராஜா? Who is the king of glory? மகிமையின் ராஜா, உள்ளே வரப்போகிற அந்த மகிமையின் ராஜா, அதாவது ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் உள்ளது. ரொம்ப அருமையா இருக்கும், நீங்க இந்த கண்ணோட்டத்துல வாசிச்சு பாருங்களேன். 22, 23, 24 வரிசையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், சரியா? இப்ப வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வந்து ஒவ்வொரு காரியமா நிறைவேறுது. அது நிறைவேறி வந்ததுக்கு அப்புறம் அதற்கு பின்புன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன? ஒரு காரியம் பார்த்தேன், அதுக்கு பின்பாக இந்த காரியத்தை ஆண்டவர் காட்டினார், அதற்கு பின்பு வரக்கூடிய காரியம் சொல்லி. இப்ப 7வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு என்ன? 7 முத்திரை பிரிக்கப்படுகிறது. அந்த முத்திரையெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த காரியம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வசனம் வந்து நீங்க எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜெகோவா விட்னஸ் வந்தாங்கன்னா நீங்க இதை கேட்கலாம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? யூதர்கள் மாத்திரம்தான் இருப்பாங்கம்பாங்க முதல்ல. அதுல எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1,44,000 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? ஒருவரும் எண்ணக்கூட முடியாதபடி சகல பாஷைக்காரர்களும் சகல ஜாதிகளும் சகல மக்களும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். வாசிங்க இப்ப தொடர்ந்து. வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலையை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்க போகுது? பரலோகத்துல ஆண்டவர் தன்னுடைய அரியணையில் அமர்ந்திருக்கும் போது, இன்னைக்கு ஒரு அருமையான பாடல் பாடினீங்க, ஞாபகம் இருக்கா? அரியணையில் ஒரு பாடல் பாடினீங்க. அந்த அரியணையில உட்கார்ந்து இருக்கவருக்கு ஆராதனை பாடணும். அடுத்த வரி என்ன? ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆராதனை. இப்ப இந்த அதிலே அந்த அதிகாரத்திலே 16, 17வது வசனம் வாசிங்க. 7வது அதிகாரத்திலே 16, 17
கடைசி 2 வசனம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, நல்ல கவனிங்க, சிங்காசனத்தில் மத்தியில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, என்ன இவர்களை மேய்த்து, ஒரு நிமிஷம் பாருங்க, என்ன மேய்ப்பன் மேய்ப்பானா ஆட்டுக்குட்டி மேய்க்குமா? யோவான் 10வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். ஆட்டுக்குட்டியோட தன்மை என்ன? அது ஒண்ணும் தெரியாது, ரொம்ப அமைதியானது, சாதுவானது. அது என்னன்னு செய்யும்? எங்க மேய்ப்பன் போறானோ மேய்ப்பன் பின்னாடி போகக்கூடியது. ஆனா இங்க என்ன செய்து? ஆட்டுக்குட்டியானவரே மேய்த்து. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல அரியணையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும் ஒருவராலும் எண்ண முடியாத எண்ணிக்கை உள்ளவங்க 1000 என நீங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல பார்க்கும்போது 11வது வசனம் வாசிங்க. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 ஆகவும் 10,000 அதான் இருக்குதுல அவங்ககிட்ட இருந்த பெரிய நம்பர். இங்க என்ன சொல்றாரு? எண்ண முடியாத அளவுக்கு மக்கள் எல்லாம் நின்று குருத்தோலையை பிடித்து ராஜாவிற்கு வெற்றி பவனியாக களி கூறுகிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அன்னைக்கு அவங்க அர்த்தம் தெரியாம மாம்ச பிரகாரமான ஆட்சியை கொண்டு வர போறாருன்னு சொல்லி குருத்தோலையை பிடிச்சாங்க. ஆனா நீங்களும் நானும் எதிர்காலத்துல நடக்க போறத நமக்கு காட்டி கொடுத்துட்டாரு. என்ன? எல்லா முத்திரைகளும் பிரிக்கப்பட்ட பின்பாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற அந்த தேவகுமாரன், அந்த ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருக்கும் போது அவருக்கு முன்பாக எல்லாரும் கூடி நின்று அவருக்கு முன்பாக நம்ம குருத்தோலையை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு காரியம் நடைபெற போகுது. அவரு வெற்றி பவனி வந்துட்டாரு. என்ன? பாவத்தை மேற்கொண்டு பழியை தன்னைத்தானே பழியா கொடுத்து நம்மளை எல்லாம் மீட்டு கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மள விடுதலை பண்ணதுனால நம்ம என்ன செய்ய போறோம்? களி கூர்ந்து கம்பீரமாய் ஆர்ப்பரித்து நம்ம அவருக்கு ஆராதனை செய்ய போறோம், அவரை மகிமைப்படுத்த போறோம். இப்ப நீங்க மறுபடியும் அந்த 9வது 10வது வசனம் வாசிங்க. அந்த 7வது வெளிப்படுத்தின விசேஷம் 7, 9, 10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்தவரும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று. என்ன? குருத்தோலையை பிடித்து கொண்டு, ஐயா நீங்க பவனி போய் ஆட்டுக்குட்டியாக போய் ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவாதார பலியாக தன்னைத்தானே கொடுக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நீங்க போய் மரிச்சீங்க. இப்ப உயிர் தெழுந்து நீங்க தேவனுடைய வலது பாரிசத்துல தேவனுடைய சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து போது நீங்க ரட்சிப்பின் தேவனாக இருந்தாலும் அந்த ஆட்டுக்குட்டியானவராக அங்க உட்கார்ந்து நீங்க எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்ததை நாங்க நினைக்க கூடியதாக நாங்க எல்லாரும் நின்று, ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே, எங்களை ரட்சித்தீர்கள் என்று சொல்லி நம்ம எல்லாம் சந்தோஷமா
ஆர்ப்பரித்து கலிகூறக்கூடியதாக நம் கைகளில் குருத்தோலையை வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்துல நம்மளும் நின்று ரட்சிப்பு இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தம் அல்லேலூயா என்று நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். அதுதான் அந்த குருத்தோலை. ஏதோ சும்மா சர்ச்சை சுத்தி வந்து குருத்தோலை ஒரு ஓலை செஞ்சோம், ஒரு சிலுவையை செஞ்சோம், பையில வச்சோம் கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு எதிர்காலம் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க மாம்ச பிரகாரமா எதிர்பார்த்தாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம என்ன திறந்த முகம் உள்ளவர்களாய் தேவனுடைய மகிமையினால மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக கூடியவங்க. அப்ப நம்ம குருத்தோலை பிடிக்கும் போது ஞானத்தோட பிடிப்போம். ஏன்னா நான் பரலோகத்துல ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாய் நான் நிக்க போறேன், நீங்களும் நானும் நிக்க போறோம். அல்லேலூயா. அதுதான் அங்க பண்றோம். ஏன்னா அங்க அவங்களுக்கு தெரியல, ஆனா நமக்கு தெரியும். அதனாலதான் 17வது வசனம் வாசிங்க. அந்த 7வது அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயம் 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி போல இருந்தாலும் அவர் பலம் உள்ளவராய், அவர் ரட்சிப்பை நமக்கு அருளக்கூடியவராய், ரட்சிப்பை கொடுத்தவராய் அங்க இருந்து நமக்கு என்ன செய்ய போறாரு? அவரே நம்மை மேய்த்து என்ன பண்ண போறாராம்? நீரூற்றண்டைகளில் வைக்க போகிறாராம். எங்க? நமக்கு அங்க சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை. அவர் தாமே நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் துடைத்து, அவர் ஒரு ஆட்டு இருந்தும் அவர் என்ன பண்ணுவாராம்? மேய்ப்பராக இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய காரியம். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? அந்த மத்தேயு 21வது அதிகாரத்தில் நடந்த அந்த சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி வந்த அந்த சம்பவம், வெற்றி பவனி வந்த சம்பவம் என்னதுன்னா, நமக்கு வெற்றி கொடுப்பதற்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்பு கொடுப்பதற்காக ஆண்டவர் போன அந்த பவனியில என்னத்துல போனாரு? ஒரு கழுதையில போனாரு. ஓலையை பிடிச்சு கொண்டு, ஓசன்னா ஆண்டவரே எங்களை ரட்சியும், நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், அதனால நம்ம நன்றி ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், எங்களை ரட்சித்துட்டீங்க, அதற்காய் நன்றி, முற்றுமுடிய எங்க ரட்சிப்பை நாங்கள் பற்றி கொண்டு கடைசி மட்டும் இந்த ரட்சிப்பை பிடித்து கொள்ள எங்களுக்கு உதவி தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சொல்றதாவும். 2வது என்ன? அந்த கழுதைய போல நீங்களும் நானும் ஆண்டவரை சுமக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரை சுமக்கிறவங்களா இருக்கணும். இந்த 2 சீஷர்கள் போனாங்கன்னு எல்லா சுவிசேஷ நூல்லையும் இருக்கு. யார் அந்த 2 பேர்னு எழுதல. யாக்கோவும் யோவானும் யாக்கோபுமா, இல்ல பேதுருவும் அந்திரேயுமா, இல்ல பேதுருவும் யோவானுமா, யாருன்னு தெரியல. 2 பேர் போய் கூட்டு வந்தாங்க. அவங்க பேரும் இல்ல, கழுதைக்கும் பேர் இல்லை. நம்மகிட்ட பிரச்சனையே என்னன்னா நம்ம பேர் தான். நான் யார் தெரியுமா? நம்ம பேர் தான். ஆனா என்ன ஒரே ஒரு இதுன்னா யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்லியிருக்கேன், சொல்றேன். கழுதை அன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நல்லா கற்பனை பண்ணுங்க தயவு செஞ்சு. நான் கொஞ்சம் கற்பனை பண்றால, அதனால நான் கற்பனை பண்ணுவேன். கழுதை அன்னைக்கு ஊருக்குள்ள போகுது. இதுக்கு முன்னாடி யாரும் ஏறல, இன்னைக்குதான் புதுசா ஒருத்தர் மேல ஏறி இருக்கிறாரு. ஆனா உள்ள போகுது. போகும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்கவுங்க துணியை கீழே விரிச்சு போடுறாங்க, ஓலைய போடுறாங்க, காலு கீழே பட விடாம பாக்குறாங்க. எல்லாம் சுத்தி நின்று குருத்தோலையை வச்சுட்டு ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரன் எங்களை ரட்சியும், கர்த்தருடைய நாமத்துல வர்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி நடக்குது, அப்படி இப்படின்னு ஒரே ஆரவாரம் ஆர்ப்பரிப்போம். கழுதை கொஞ்சம் பெருமாறும் ஆறாதான். பாத்தியா நமக்கு மரியாதையை? பாத்தியா எப்படி எல்லாரும் நமக்கு ஓலையை தூக்கி எப்படி சேலையை போட்டு எப்படி பண்றாங்க? பாத்தியா நான் யாரு தெரியும்ல. ஆனா அடுத்த நாள் அந்த கழுதை எருசலேமுக்கு வரும்போது எப்படி இருந்திருக்கும்?
ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்களேன், தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் நம்ம மேல இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. நீங்க எவ்வளவு காலம் ஆண்டவரை தூக்கி சுமக்குறீங்களோ அது வரைக்கும் தான். அப்ப நம்ம எப்ப பாத்துக்கணும், பக்கத்துல இருக்கவங்க தூக்குறாங்களோ, இது தூக்குறாங்களோ, அவங்க துணி போடுறாங்களோ, இல்ல குருத்தோலை ஆட்டுறாங்களோ, இல்ல ஓலையை ஆட்டுறாங்களோ, இல்ல கையை ஆட்டுறாங்களோ, இல்ல அண்ணன் வராரு சொல்றாங்களோ, இல்ல பைபிள் தூக்குறாங்களோ, இது தூக்குறாங்களோ முக்கியம் இல்ல. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? நீங்க ஆண்டவரை சுமக்குறீங்களா? ஆண்டவருடைய செய்தியை சுமக்குறீங்களா? அதுதான் முக்கியம். அப்ப நம்ம குருத்தோலை ஞாயிறை பற்றி இன்னி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா சொல்லணும். நானும் ஒரு நாள் குருத்தோலை பிடிப்பேன், பரலோகத்துல பிடிப்பேன். யாருக்கு பிடிப்பேன்? என் ஏசுநாதருக்கு பிடிப்பேன். அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப நான் பிடிச்சு சொல்லுவேன், இந்த ரட்சிப்பு எங்கள் தேவனுடையது. ஆட்டுக்குட்டியானவர் தானே எனக்கு மேய்ப்பராய் இருந்து என்னை ஜீவ நீரூற்றுக்குள்ள கொண்டு வழி நடத்துவார். என்னுடைய கண்ணீர்களை துடைப்பார். அவர் என்னை விடுதலை செய்து கொடுத்தார். அதனால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் ஆண்டவரே எங்களை ரட்சியும், ஓசன்னா ஆண்டவரே எங்களை ரட்சியும் சொல்லல. ரட்சிப்பின் தேவனாய் நீங்க சிலுவை மரணம் அடைஞ்சீங்க ஆண்டவரே, அதற்காய் நன்றி. அந்த ரட்சிப்பை முழுவதும் காற்றுக்கொள்ள எனக்கு ஒரு கிருபை தாங்கன்னு சொல்லக்கூடியதா நம்மளுடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். நம்மளுடைய அணுகுமுறை ஒரு புதிய அணுகுமுறையில இருக்கும். ஏன்னா நமக்கு முடிவு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஆண்டவர் நமக்கு காட்டிட்டார். நம்ம எப்படி இருக்க போறோங்கிறதையும் காட்டிட்டார். அதை உணர்ந்தவர்களா நம்ம வாழ, ஒரு கருத்துள்ள ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி